அதிகரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பலரும் அறிந்ததே. இந்நிலையில் கடும் வெப்பத்தால் இதயத்திற்கும் பாதிப்பு உண்டாகும் என்பதால் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இதயநல மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் அறிவுறுத்தியுள்ளார். சத்தியம் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சமீப காலமாக நம் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் சரி வெப்பநிலை அதிகமாக கூடியிருப்பதால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து நாம் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கருத்துக்களை பரிமாற விரும்புகின்றேன். எப்பொழுதெல்லாம் வெப்பநிலை 110, 108 தாண்டி வருகின்றதோ நம் உடம்பு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய உடம்பினுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 98.4 என்ற நிலையில்தான் வைத்து கொண்டே இருக்கு. வெளியில் இருக்கிற வெப்ப காலமாக இருந்தாலும் சரி நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகளின் சக்தி அந்த வெப்பநிலையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு முக்கியமாக நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீர்கள், மூளையில் ஒரு முக்கியமான பாகம் ஹைப்போதாலமஸ் ஒரு பாகம். அந்த மூளையில் இருக்கின்ற அந்த பாகத்தில் ஒரு தெர்மோஸ்டேட் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் வெளியில் இருக்கின்ற உஷ்ணம் அதிகமாக இருக்கின்றதோ உடனே அந்த மெக்கானிசம் ஆப்ரேட் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் அதே தான் குறைக்க வேண்டும், குறைத்து அதே சீராக வைத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வெளியில் ஐஸில் இருக்குது, உடனே அந்த நிலையிலையும் நம்ம டெம்பரேச்சர் 98.4 என்று வைத்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பில் உள்ள வெப்பநிலை டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணாதான் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சீராக இயங்க முடியும். இப்போ வெயில் அதிகமாகிடுச்சு, அதற்கு ஏற்றவாறு நம்ம உடம்பு நம்மளை மாற்றி அமைத்துக்கும் டெம்பரேச்சரை மாற்றுகின்ற சக்தி இருந்தாலும் அந்த மாற்றி அமைக்கின்ற சக்திக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். உதாரணமாக வெயில் அதிகமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அதிகமான 3 ஸ்டேஜஸ் வரும். ஒன்று ஹீட் கிராம்ப்ஸு, 3வது ஹீட் ஸ்ட்ரோக். இப்போ வெயில் அதிகமாகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அனைவருக்கும் தெரியும், நிறைய ஸ்வெட் பண்ணுவோம். அந்த ஸ்வெட் பண்ணும் பொழுது வேர்வை வரும்பொழுது அதில் இருக்கிற சில எலக்ட்ரோலைட்ஸும் சரி சோடியம் நிறைய வேண்டிய உப்பு சக்தியிலும் வெளியில் போயிடும். வெளியில் போன உடனே என்ன ஆகிடுதுன்னா தசைகள் இயங்குவதற்கு சால்ட்டு, கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சோடியம் தான் எப்பொழுது குறையுதோ அதை மசில் கிராம்ஸ் அதிகமாகிடும். இந்த மசில் கிராம்ஸ் வெளியே தாங்க முடியாது. அது முதல் கண்டம். ஹீட் எக்ஸாஷன்ன்றது இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகும் என்ன ஆகுதுன்னா அதிகமான வேர்வை வரும். வேர்வை வெளியில் வருவதற்கு கூட அது கூலிங்குடைய எஃபெக்டிற்காக டெம்பரேச்சர் குறைப்பதற்காக இறைவனும் இயற்கையால் படைக்கப்பட்ட சக்தி தான் அந்த வேர்வையினால் கூலிங் எஃபெக்ட் வருது. அந்த வேர்வை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதுக்கு சால்ட்டெல்லாம் போயிடுது சொன்னேன் இல்லைங்க. உடனே ஹீட் எக்ஸாஷன் வரும்பொழுது டயர்டாகிடும், அதிகமான வேர்க்க வரும். அப்போ இதய துடிப்பு இதில் அதிகமாகும். உடனே பல்ஸ் கம்மியாகும், வால்யூம் பார்த்தா ரொம்ப கம்மியாக துடிக்கும். சிறு குழந்தைகள் 4-5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் 60-65 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த தெர்மோஸ்டேட் மெக்கானிசம் ரொம்ப வல்னரபிள். அது போகிறதுனால உடம்பினுடைய பாடி டெம்பரேச்சர் 98.4 தான் இருக்கணும். 103, 104, 105 டெம்பரேச்சர் அதிகமாகிடும். தாங்க முடியாதபடி தலைவலி வரும். அது வேர்க்கிற சக்தி போனால் ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆனவுன்னு என்ன ஆகிடுனா அவனுக்கு மயக்கம் வரும், மென்டல் கன்ஃபியூஷன் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், அவனுக்கு மூளையில் மயக்கம், அந்த வெட்டுகம் மாதிரி, கன்ஃபியூஷன் மாதிரி. அதை விட என்ன ஆகுதுன்னா சில சமயம் கன்வல்ஷன்ஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரும், கோமாக்கு எடுத்து விடும், இல்லாபடி அவனுக்கு கொன்று கூட விட்டு விடும். இது முக்கியமாக ஹீட் ஸ்ட்ரோக் என்பது நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக நினச்சிக்கணும். அதை லைட்டாக எடுத்துக்கூடாது. நிறைய பேர் பார்ப்பீங்கள்ல, ரோட்டில் போயிட்டுன்னா டக்குன்னு ட்ராப் டெட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நாம் நினைத்தால் தடுக்க முடியும். முக்கியம் வச்சுங்க. அதுக்கு தான் நான் இந்த கரண்ட்டு பரிமாற்றத்தை தான் இதை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். எப்போது டெம்பரேச்சர் நம்ம உடம்பினால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் அந்த தெர்மோஸ்டேட் மெக்கானிசம் டிஸ்ஃபங்க்ஷன், அது பண்ணுற சக்தியை இழந்து விடுகிறது.
அந்த தெர்மோஸ்டேட் ஃபங்க்ஷனை இழக்கும் பொழுது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால் என்ன ஆகுதுன்னா, அந்த அவ்வளோ ஹீட் ஆகும் பொழுது உடம்பில் மிக முக்கியமாக மூளையை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், எல்லா மசில்களும் செயலற்று கூட போயிடும். இப்போ இதுதான் இதய அளவு. இதயத்துடைய பாருங்கள் உள்பாகத்தில் இருக்கிற இந்த இதய தசைகளை கூட இதை பார்த்துக்குன்னா இதை பாருங்க, முக்கியமாக இந்த இதய தசைகளை இதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ மசிலில் அஃபெக்ட் பண்ணோம். இதய தசைகளை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இதய ரத்த குழாய்கள் பாருங்களேன். இதை முக்கியமாக எல்லாருக்கும் நான் சொல்ல வேணும், யாரும் பயமுறுத்தலைன்னு இதை கடைப்பிடிச்சிக்கணும். இதை பாருங்கள், திக்கான ஒன்று இதயத்திற்கு செல்லுகிற ரத்தம் கம்மியாயிடும். அது மட்டும் இல்லை, அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக முக்கியமான பார்த்தோம்னா இந்த லைனிங் க்ளீனாக இருக்கா, அது ஸ்மால் எரோஷன் மாதிரி வந்துடும். அது டென்ஷனாக இருந்தால் வச்சுக்கா, அது உள்ளே அதிகமாகிடும். இந்த எரோஷன் வரும்பொழுது பாருங்கள், முக்கியமான நேயர்களை, அந்த இடத்துல ரத்தம் உறைவதற்கு வாய்ப்பு. ஸோ ரத்தம் உறைவது அதனால் இதயத்தில் ஒரு போகம் இழந்து செயலிட்டு போகிற மாரடைப்பு கூட வரும், உங்களுக்கு உயிர் கூட ஆபத்தாயிடும். ஸோ இதில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இதயம் துடிப்பு அதிகமாகிறது. அது எதிர துடிக்க ஆரம்பிக்க முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும். உடனே இந்த ஈஸ்ட்ரோக் ரத்த அழுத்தம் கூடி ரத்தம் கிளாட் ஆகி இதய தசைகளை பாதித்து ஹார்ட் அட்டாக்கில் இறப்பதற்கு கூட வாய்ப்பு.